வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே. இந்த 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் 1/5/2024ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சியின் விசேஷம் என்ன என்பதை பார்ப்போம். கடந்த காலத்தில் மேஷராசியில் சுமார் 1 வருட காலம் சஞ்சரித்த குரு சிறிது நாட்கள் ராகுவால் பங்கப்பட்டும், மேலும் மூலத்திரிகோண வலுப்பெற்ற சனியின் பார்வையை பெற்றும் பெரிதாக நல்ல பலன்களை அளிக்க இயலாமல் இருந்தார். அந்த குறை தற்போது நீங்கியுள்ளது. சனி ராகு சம்பந்தம் இல்லாமல் காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் ராசியான சுபகிரக வீடான ரிஷபராசியில் வரும் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். இங்கு எந்த ஒரு பாவ கிரகத்தாலும் பங்கப்படாமல் சஞ்சரிக்க போகிறார். அதுதான் மிகப்பெரிய விசேஷம். இந்த குரு பெயர்ச்சி நல்ல பலன் அளிக்கும் ராசிகளுக்கு மிகுந்த நல்ல பலனை அள்ளி கொடுக்க போகிறது. மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து வரும் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். நீங்கள் தற்போது 7வை சனியால் சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். தற்பொழுது குடும்பச்சனி. இந்த குடும்பச்சனி குடும்பத்தில் பிரச்சனைகள், பண வரவில் தடுங்கல்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை, அவமானங்கள், உடல்நல குறைபாடுகள் போன்றவற்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது கடந்த காலங்களில் 4ஆம் இடத்தில் இருக்கும் குருவால் அதிகமாகவே இருந்தது. இப்பொழுது 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிகுந்த நல்ல பலன்கள் நடக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, மன அமைதியற்ற நிலை மாறி மனதில் சந்தோஷம், திடச்சிந்தனை, நல்ல திடச்சிந்தனை முடிவெடுத்து தொழிலில் வெற்றி பெறுதல், மகிழ்ச்சி போன்றவைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய நினைத்த மகர ராசி பெற்றோருக்கு அவர்கள் குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடி வரும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். அடுத்து 5ஆம் பார்வையாக 9ஆம் பாவத்தை பார்க்கிறார். பாக்கிய விருத்திகள் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள், பணம் அல்லது சொத்துக்கள் கிடைக்கும் காலம் இது. மேலும் கோவிலுக்கு, குளங்களுக்கு நல்லபடியாக சென்று வருவீர்கள். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறும். அடுத்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். செய்யும் தொழில் நல்ல லாபங்கள், எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி, வழக்குகளில் வெற்றி, தொழிலில் எதிர்பாராத லாபங்கள், பெரிய அளவு முன்னேற்றங்கள் போன்றவை நடைபெறும். அடுத்து 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்து, உங்கள் ராசியை பார்க்கும் குரு உங்கள் ராசியை வளப்படுத்துகிறார். எனவே மகிழ்ச்சியான நிலை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, கடந்த காலங்களில் இருந்த சங்கடமான நிலைகள் மாறி மன அமைதி பெறும், மன தெளிவு பெறும். வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் மகிழ்ச்சி நிலவும். அவர்களிடம் இருந்த
மனத்தாங்கல் விளங்கும். இது போன்ற மற்றற்ற சுப பலன்கள் மகராசி நண்பர்களுக்கு நடைபெறப் போகிறது. உங்களுக்கு ஏழரை சனி, அதிலும் குடும்பச் சனியால் இருக்கும் தாக்கங்கள் பெருமளவு குறையும் நண்பர்களே. வாழ்க வளமுடன். நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சகல சௌபாகியங்களோடு வாழ நான் வணங்கும் சிவகாமாட்சி அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.